தேமுதிக உள்ள கொண்டு வந்தது, இந்த ஓபிஎஸ் உள்ள கொண்டு வந்தது, இவங்கெல்லாம் பாஜக ஆட்கள், இவங்களெல்லாம் உள்ள கொண்டு வந்து ஸ்டாலின் தப்பு பண்ணிட்டாரு, இவங்க மூலியமா பாஜக எதிரிகளை பலவீனப்படுத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா சார்? வெற்றி தான் அரசியலுக்கு சூத்திரம். பாஜக ஆளு ஓபிஎஸ் சொல்லி தான், ஒற்றை தலைமைன்னு சொல்லி தான் பாஜக வெளியே தள்ளினாரு இபிஎஸ். இப்ப இபிஎஸ் யாரு கூட இருக்கிறாரு? ரெண்டு ஜாதி கட்சியான எடப்பாடி பழனிசாமியை நான் பென்சில் காஸ்ட் மூலமா தொடர்ந்து பலவீனப்படுத்தக்கூடிய சீமான் 26லையும் பலவீனப்படுத்துவாருன்னு இப்ப நம்ம டிக்ளேர் பண்றோம். அந்த அடிப்படையில் நாம சொல்லக்கூடிய தரவுகள் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி பாஜக தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்யல, பாஜக தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத கட்சி, தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, நாங்க ஜெயித்து பிரதமரை முடிவு பண்ணுவோம்னு சொன்னாரு. அதே எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாரு. ஆனா சீமான் துணிச்சலா தன்னோட கொள்கையில தெளிவா இருக்கிறாரு. அதைத்தான் அண்ணாமலை எஸ்ஆர்எம் பங்கன்ல தெளிவா சொன்னாரு. சீமான் அண்ணன் உறுதியான தலைவர், எடப்பாடி ஒரு தோல்வியிலேயே அப்படி விழுந்தே விட்டாரையான்னு சொன்னார். பேர சொல்லல, இந்த கருத்தை தான் அவரு முன் வச்சாரு. ஸோ உறுதியான தலைவர், ஸ்டெடியான தலைவர்ங்கிறதுல எடப்பாடி சீமான் கம்பேரிசன்ல சீமானுக்கு லீடர்ஷிப் இமேஜ் உயருது. விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கிலையும் நின்னதுல சீமான் எடப்பாடி பழனிசாமியும் பலவீனப்படுத்துறாரு.